மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆவிக்குரிய மனிதர்கள் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த அதிகாலையை மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திக்கவில்லை என்றால், அதிகாலை ஜெபத்திலே ஒரு நாளை முதலாவது நீங்கள் துவங்கவில்லை என்றால், அந்த நாளிலே நீங்கள் ஆவியானவராலே நடத்தப்படாமல் பிசாசினாலே நடத்தப்படுவீர்கள். எந்த நாளிலே நீங்கள் அதிகாலை ஜெபத்தை இழந்திருக்கிறீர்களோ அந்த நாள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் திடீர்னு நிறைய பிரச்சனை வரும், திடீர்னு நெருக்கங்கள் வரும், இழப்புகள் வரும், வருத்தங்கள் வரும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால், அதிகாலையிலே நாம் எழுந்து அந்த நாளுக்காக ஆயத்தப்படாத ஒரு ஆயத்த குறைவுதான். ஆக ஒரு ஆவிக்குரியவன் மனிதனை சந்திப்பதற்கு முன்பாக முதலாவது தேவனை சந்தித்து அந்த நாளுக்குரிய கிருபையை, அந்த நாளுக்குரிய வழி நடத்துதலை, அந்த நாளுக்குரிய ஆலோசனையை, அந்த நாளுக்குரிய பெல்லனை அந்த மனிதன் அதிகாலையிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆத்மாவுக்கு சகாயம் செய்யக்கூடிய நேரம் அதிகாலை நேரம். அந்த அதிகாலையை விட்டுவிட்டா நாம கிருபையை, அந்த நாளுக்குரிய வழி நடத்துதலை நிச்சயமா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அதிகாலை ஜெபத்திற்கு மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருந்து இந்த புதிய ஆண்டிலே அதிகாலை ஜெபத்தை நீங்கள் முதலாவது ஒழுங்குபடுத்துங்க. இந்த ஆண்டு முழுவதும் தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அப்போ ஒரு தனி மனிதன் முதலாவது அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை முதலாவது சந்தித்து விட வேண்டும். ஆண்டவரை சந்தித்து நாம் அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டா சாத்தான் நம்ம கிட்ட வரவே முடியாது. எந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு, தேவ பலனை பெற்றுக்கொள்ளாம, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம நாம அசதியா இருக்கிறோமோ, அந்த நாள்ல தான் நெருக்கங்களை சாத்தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். பிரியமானவர்களே, ஜெபம் என்ற பகுதியை நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஜெபம் என்ற ஒரு பகுதியிலே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக உண்மை காணப்பட வேண்டும். அந்த இடத்திலே நீங்க ஒளிவு மறைவை கொண்டு வரவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க எல்லாவற்றையுமே மனம் திறந்து பேசணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை உங்க நண்பரிடத்துல கூட தவிர்க்கக்கூடிய ரகசியங்களை நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு ரகசியமும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆக ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு ரகசியமும் இல்லாதபடிக்கு நீங்க மனம் திறந்து ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். மனம் திறந்து பேசணும். காரணம் என்னவென்றால், நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ண முழங்கால நிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க ஜெபத்தை கேட்க ஆண்டவர் இறங்கி வருகிறார். நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் எப்படி வருகிறாரோ அப்படியே சாத்தானும் வருகிறான். பிரியமானவர்களே, சில வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அங்க ஒரு குடும்பத்தார் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண என்னை அழைத்து கொண்டு போனாங்க. ஒரு சகோதரி நல்ல ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கிறார். ஆனா இன்னொரு சகோதரி காலேஜுக்கு போனா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. வீட்டில் இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. எங்கேயாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்கங்க எல்லா இடம் கொண்டு போய் எங்கேயுமே ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ அந்த சகோதரியை கூப்பிட்டு நான் விசாரித்தேன். நீ தினந்தோறும் காலையில ஜெபம் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டேன். அவ சொல்ல, நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனா ஜெபம் பண்ண போனாலே எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் என்று சொல்லி கேட்டேன். அவ தனி, அவளுக்குன்னு அவங்க வீட்டில் தனி அறை இருக்கு. அந்த தனி அறையில போய் முழங்கால் படியிட்டு ஒரு நாள் அப்படி கண்களை மூடி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துல
வலது பக்கத்துல ஆண்டவர் இயேசு வருவதை அவ அப்படியே உணர்கிறார். அடுத்த கொஞ்ச நேரத்துல இடது பக்கத்துல பிசாசு வந்து நின்று கொண்டு அவ செய்த பாவத்தை எல்லாம் இயேசு இடத்துல சொல்லி கொண்டே இருக்கிறான். இவ ஜெபத்தை நீர் கேட்க கூடாது, இவளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க கூடாது, இவ இந்த வசனத்தின்படி இவ பாவியா இருக்கிறார், இவளுக்குள்ள நாங்க தான் ஆளுகை செய்கிறோம், உம கொடுக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான், ஆனா ரொம்ப நேரம் எங்க கூட தான் இவ இருக்கிறா, அதனால நீர் இதை அவளுக்கு கொடுக்கவே கூடாது என்று சத்தம் போட்டு அந்த பிசாசு கூச்சப்போடுதான். அவ அந்த ஜெபிக்கிற நேரத்திலே கண் அயர்ந்து இப்படி ஒரு தரிசனத்தை கண்டாள். அடுத்து பாருங்க, எப்பொழுதெல்லாம் அவ ஜெபம் பண்ண முழங்கால் படுகிறாரோ அப்பெல்லாம் 2 கண்ணு அப்படியே அவளை பார்த்து கொண்டே இருக்கிறது போலயே ஒரு உணர்த்துதல் அவளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்குமா. கண்ணை மூடின உடனே இவ என்ன ஜெபம் பண்ணுகிறா, இவ என்ன கேட்கிறா. பிரியமானவர்களே, நீங்க சிந்திக்கிறது போல பிசாசுகள் எல்லாம் விக்கிரக கோயிலில் இல்ல, உங்க ஊருக்கு போற வழியில பெரிய ஆலமரத்திலையும் கிடையாது, ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டிலையும் இல்ல, கல்லறை தோட்டத்திலையும் கிடையாது. பிசாசுகள் தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கதான் சாத்தான் கடந்து வருகிறான். ஏன்? சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் முத்திரையை பெற்றவர்களை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்குது. மனம் திரும்பாத அத்தனை மனிதர்களும் அவங்க ஆலயத்துக்கு உள்ளே இருந்தாலும் அவர்கள் பொல்லாங்கனுக்கு உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கான முத்திரை யார் மேலெல்லாம் இருக்குதோ அத்தனை பேரையும் சாத்தான் இரவும் பகலும் சுட்டி கொண்டே இருக்கிறான். காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போவதை அவன் விரும்பல. எங்களை தள்ளின இடத்துல நீங்க போய் உட்கார போறீங்களா, ஒருபோது நாங்க விட மாட்டோம் என்ற ஒரு வைராக்கியமான நோக்கத்தோடு தான் சாத்தான் இரவும் பகலும் உங்களையும் என்னையும் சுட்டி கொண்டே இருக்கிறான். ஆகவே ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய இருதயத்தில் வரக்கூடிய சிந்தனை, யாருமே என்ன பார்க்கல, யாரும் என்ன பார்க்கல, அப்படி இல்லவே இல்லை. நீங்க பாவம் செய்யும் போது ஒருவேளை மனிதர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். பிசாசு உங்க எதிராளி அதை பார்க்கிறான். உங்க எதிராளி அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு தவறுகளையும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். தேவ சமூகத்தில் நீங்க உங்களுடைய நெருக்கடி, தேவைகள், எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது சாத்தான் சொல்லுகிறான், இவளுக்கு கொடுக்கவே கூடாது, இவ இப்படிப்பட்டவ, இவளிடத்துல இந்த பாவம் இருக்குது. இந்த புதிய ஆண்டுல பிசாசு உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. அப்பொழுது இந்த புதிய ஆண்டிலே ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். ஆக நீங்க முதலாவது எதை தவற விட்டாலும் அதிகாலை ஜெபத்தை நீங்க தவற விடவே கூடாது. அந்த அதிகாலையில தான் ஆண்டவர் கிருபையை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நான் மத்தியானத்துல தாரேன்னு சொல்லல, சாயங்காலத்துல தாரேன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாள் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பலன், பரிசுத்தத்துல பலன், எல்லாவற்றிலும் பலன் ஆண்டவர் அதிகாலையில தான் கொடுக்கிறாரு. அந்த அதிகாலையை நீங்கள் இழந்து விட்டீர்களானால் மிகுந்த ஒரு வேதனை. உலகத்திலேயே தென்கொரியா தேசத்துல பெரிய திருச்சபையை சாவித்த பால்யாங்கிச்சோ அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது சொல்றார், ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழுந்து 3 மணி நேரம் ஜெபிக்கவில்லை என்றால் அந்த நாளிலே, அந்த நாள் முழுவதும் ஒரு மயிர் இழந்த, வல்லமையை இழந்த சிம்சோனை போல செய்வதறியாது நான் கண் விழி பிதுங்கி நிற்கிறேன்னு சொல்றார். அப்ப அத்தனை பெரிய ஒரு தேவ மனிதனாய் இருந்தாலும் அதிகாலையிலே ஜெபிக்கவில்லை என்றால், அதிகாலையிலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாளிலே நாம் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது.
ஆக அந்த அதிகாலை ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அதே போல அந்த அதிகாலையிலேயே நீங்க வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வெயில் ஏற ஏற மன்னா உருகி போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தப்பட்ட போது வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். எல்லாருமே பனி பெய்கிற நேரத்தில் பனியோடு கூட விழக்கூடிய அந்த மன்னாவை சேகரித்தார்கள். பிரியமானவர்களே, வெயில் ஏற ஏற மன்னா உருகி போகும். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது போல இந்த வேத தியானம் இருக்காது. இந்த வேதத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக இது எல்லாம் சூரியன் வர்றதுக்கு முன்னால நீங்க இதையெல்லாம் நீங்கள் செய்து ஆயத்தப்படவில்லை என்றால் அந்த நாளிலே நீங்கள் வெறுமையைத்தான் உணர முடியும், ஒரு பெரிய மேன்மையை உணர முடியாது. ஆக ஒவ்வொரு நாளுக்குரிய ஆயத்தம் அதிகாலை நேரம். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் அதிகாலையில எழுந்து விழிப்புள்ளவர்களாக முதலாவது தேவனுடைய கிருபையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளணும். அடுத்தபடியா பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் நன்மையை கொண்டு வரணும்னா ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐக்கிய ஜெபம். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்தில், சில குடும்பத்தில் அதிகாலையில் சேர முடியாது, அப்ப சாயங்காலத்தில் இல்லை சாப்பாட்டுக்கு முன்னால இரவில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்க கூடி நீங்க குடும்பமாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருவார். பிரியமானவர்களே, ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ ஒரு குடும்ப ஜெபத்துல தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஒரு மனதை கொண்டு வரக்கூடிய அது ஒரு நேரமா இருக்குது. ஆக ஐக்கியப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள ஐக்கியப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஐக்கியமான ஜெபம் அனுதினமும் கட்டாயம் இருக்கணும். அதுல எந்த ஒரு இடர்பாடும் இருக்கவே கூடாது. அங்கே நீங்க ஒரு சரியான ஆவிக்குரிய ஒழுங்கு முறைகளை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதுல நீங்க சகோதரிமார்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா, ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப ஜெபத்தை ஒழுங்குபடுத்துவதில்லை. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பாருங்க, சகரியா எலிசபெத் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் முதல் பகுதியிலே அவங்க வர்றாங்க. நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரியும் வேதத்தை பத்தி. அப்ப பாருங்க, இந்த சகரியா எலிசபெத் ரெண்டு பேரும் கர்த்தரிட்ட சகல கட்டளைப்படி கற்பனையின்படி நடந்தார்கள். அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள பாருங்க ஒரு மனமான ஒரு ஜெபம், அந்த ஒரு ஐக்கியம் என்பது அவர்களுக்குள்ளே வலிமையா இருந்தது. அந்த விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நம்ம வீட்டுக்குள்ள கட்டாயமா வேணும். பிரியமானவர்களே, இந்த ஐக்கிய ஜெபத்தின் மூலமா தான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றார். அந்த குடும்ப ஜெபம் இல்லை என்றா குடும்பத்தை உங்களால கட்டவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம்முடைய பிரயாசத்தினால, நம்முடைய உழைப்பினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய ஞானத்தினால குடும்பத்தை கட்டவே முடியாது. குடும்பத்தை ஆண்டவர் தான் கட்ட முடியும். அவரே சொல்றாரு, நான் கட்டலைன்னா உன் பிரயாசம் எல்லாமே விருதான். வீட்டை கட்டுறதுன்னா அசிவாரம் போட்டு செங்கல் மணலெல்லாம் வச்சு வீடு கட்டுறது இல்லை. ஒரு குடும்பத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, குடும்பத்தை கட்டக்கூடிய காரியம். பிரியமானவர்களை, திருமணம் என்ற பகுதியை பாருங்க. அநேக வீடுகளில் ரொம்ப பிரயாசப்பட்டு உழைப்பாங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு பிள்ளைகளை வளர்ப்பாங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஆனால் திருமணங்கிற பகுதியில் நிறைய பேர் தோல்வி அடைந்து போயிடுவாங்க. அங்க இருக்கிற பிசாசை இனம் கண்டு கொள்ள முடியவே முடியாது. இனம் கண்டு கொள்ள முடியாம திருமணம் என்ற பகுதியில கிளிமாரி பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு சாத்தாங்கையில கொடுத்த மாதிரி எத்தனையோ குடும்பம் கொடுத்துட்டு போற இடமெல்லாம் இன்றைக்கு ஆவிக்குறியுடைய பிரச்சனை. என் பிள்ளையை இப்படி கொண்டு போய் தள்ளிட்டேன், கண்ணிருந்தும் தள்ளிட்டேன், இப்படியே சொல்லி கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்டணும். நீங்க குடும்பமா ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்படவில்லை என்றால் இந்த விதமான ஆபத்துக்களை பிசாசு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுவான். ஜாக்கிரதை. ஆக ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலி தேவைப்படுது. அதுதான் குடும்ப ஜெபம். சாத்தான் புக முடியாத ஒரு வேலி தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை. அது தேவனால தான் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி இல்லை என்றால் வேதனை. குடும்பம் என்றால் அந்த குடும்ப ஜெபம் இருக்கணும். அந்த குடும்ப ஜெபம் ஒருவேளை இரவு சாப்பாட்டுக்கு முன்னால இருக்கணும். சாப்பிட்ட பிறகு ஜெபிக்க முடியாது. ஆக முன்னால இருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அஸ்திபாரமான காரியங்களை தான் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தெளிவா என்னோடு கூட பேசினார். ஆக உங்க வாழ்க்கையில முதல்ல அதிகாலை ஜெபம். அதிகாலையை நீங்க இழந்து விடவே கூடாது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கதவே இல்லாத ஒரு வீடா மாறிடும். யார் வேணாலும் வரக்கூடிய ஒரு வீடா மாறி போகும். ஜாக்கிரதை. என் கூட வந்திருக்கிற அருமையான பிரதர், அவரும் நானும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசி பார்த்தா 11 மணி கிட்ட வந்துட்டு திடீர்னு சொன்னார், ஐயோ மணி 11 ஆச்சு, நாளை காலையிலேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இப்போ உடனே சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா நாங்கள் இப்போ சாப்பிட முடியாது, நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னார். அப்போ நானும் சொல்லிட்டேன், ஐயா நானும் உங்க கூட சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், எங்கள் குடும்ப ஜெபம் சாதாரணமாலாம் இருக்காது அப்படின்னார். என்னையா அப்படின்னு கேட்டேன். அது 1 மணி நேரத்துக்கு மேலே கூட போயிருமே தம்பி அப்படின்னாரு. அப்படியா ஐயா, சரி நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் 3 பாட்டு பாடி 2 அதிகாரம் வாசித்து நாங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சு, பிள்ளைகளுக்காக தேசத்துக்காக எல்லாம் ஜெபிச்சுட்டு தான் நாங்கள் படுக்கைக்கே போவோம் அப்படின்னார். அடுத்தபடியா, குடும்பத்தை விட்டு வெளியே ஆவிக்குரிய நண்பன் இல்லாத ஒரு மனிதன், உண்மையாகவே நான் அப்படிப்பட்டவர்களுக்காக பரிதபிக்கிறேன், பரலோகமும் பரிதபிக்கிறேன். எனக்கெல்லாம் ஆவிக்குரிய நண்பரே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பரலோகமே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஜெபிக்கிறது அது வேறு விதமான அனுபவம். ஆனா அதையும் தாண்டி நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. நீங்க ஊழியரா இருந்தாலும் உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர் தேவை. நீங்க விசுவாசியா இருந்தாலும் ஆவிக்குரிய நண்பர் தேவை. நெருக்கங்கள் வரும்போது நீங்க ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்து பாருங்க, மலைகள் கூட பெயர்ந்து போகும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் கொண்டு வருவார். ஊழியத்துடைய ஆரம்ப காலம் ஒடிசா மாநிலத்தில் முதலாவது போய் ஊழியம் செய்த ஆரம்ப காலம் 2004 ஆண்டு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு சின்ன வீட்டை எடுத்து நம்முடைய மிஸ்டரிகள் அதில் 5 பேர் இருந்தாங்க. அதில் இருந்து கொண்டு தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஆரம்ப காலம். பாருங்க, நெருக்கடிகள் உண்டாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம், அதில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கே வந்து உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே பக்கத்து வீடு பார்த்தா பெரிய மந்திரவாதி வீடு. அப்போ முத அந்த வீட்டுக்கு போனப்போ வியாழக்கிழமை இவங்க பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் பூஜைக்கான பொருள் அது இதுன்னு சொல்லி கையில் அவங்களுக்கு இந்த மாதிரி காணிக்கை அதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. அது மூலமாக அந்த குடும்பம் போஷிக்கப்படுது. அந்த மந்திரவாதி வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். இப்போ இவங்க ஜெபிக்க 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 அந்த பிசாசு வந்து மந்திரவாதத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். ஒன்று பக்கத்தில் இருக்கிறவனை காலி பண்ணு, இல்லை நான் ஒன்றை காலி பண்ணிடுவேன், நீ என்ன இங்கே கூப்பிடாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மந்திரவாதி என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க, மந்திரம் பண்ணி பிசாசை ஏவி விட்டுருக்கிறான். இவனுக்கு வந்து சர்ப்பத்தை அனுப்பிவிட்டா பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிக்கணும், வீடு சின்ன வீடு, பின்னால் ஒரு சின்ன வளாகம், அதில் பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரே நாளில் 14 நாகப்பாம்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே நாளில் 14 பாம்பு ஒன்னொன்னா அடிச்சு அடிச்சு வெளியில போடுறாங்க. 14 பாம்பு அடிச்சுட்டு அவங்க வெளியில வந்துட்டு, அப்பெல்லாம் வந்து மொபைல் போன்லாம் கிடையாது, வெளியில வந்துட்டு லோக்கல் போன்ல இருந்து எனக்கு போன் பண்றாங்க, அண்ணே இந்த மாதிரி மந்திரவாதிக்கு எங்களுக்கும் ஒரே குழப்பமாகி போச்சு, அதனால பாருங்க இன்னைக்கு அவன் 14 பாம்பு அனுப்பி விட்டுட்டு அவன் மருமக வந்துட்டு
எல்லா பாம்பையும் நீங்களே அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ப அவன் தான் அனுப்பி விட்டுருக்கான் போல தெரியுது, வரிசையா ஒன்னா வந்துகிட்டே இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் உடனே மந்திரவாதிக்கு நம்ம சவால் விடலைன்னா சரி வராது. அப்போ அந்த நாள் இரவிலேயே புசியாமலும் குடியாமலும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசித்து ஜெபம் பண்ணோம். இங்க ராத்திரிலாம் ஜெபம் நடக்குது, நாங்க இங்க ஒரு 5 பேர் ஜெபம் பண்றோம், அங்க 5 பேர் கூடி உபவாசித்து ஜெபம் நடக்குது. ஜெபம் பலமா நடக்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை நாங்கள் ஆவியிலே உணர்ந்தோம். என்ன நடந்ததுன்னா, ஜெபம் முடிந்தது. காலையில அவங்க வீட்டில் ஒரே பயங்கரமான அழுக சத்தம், ஓன்னு சத்தம். ஏன்னா மந்திரவாதி திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். காலையில் 6 மணிக்கே விழுந்து அவரை வச்சுட்டு அழுகிறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டுட்டு ஓடுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்தப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற இயேசுக்காரங்களை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஒரு ஐக்கியமான ஜெபம் அவசியமா தேவை. இக்கட்டு காலத்திலே ஒருமனப்பட்டு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல ஒருமனப்பாட்டு ஜெபம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு தேவை. நெருக்கடிகள் வரும்போது உடனடியாக அந்த ஒருமனப்பாட்டு ஜெபம், நம்முடைய ஜெப நண்பர்களை அழைத்து நாம இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்தா சாத்தான் நம்ம கிட்ட வரவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒருமனப்பாட்டு ஜெபம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். இங்க ஆண்டவர் இயேசு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள உள்ளும் புறம்பும் எல்லா இடமும் ஏராளமான ஜன கூட்டம் அப்படியே மொத்து கொண்டு இருக்குது. அந்த நேரத்துல என்ன நடக்குது பாருங்க. ஒரு மனிதன் திமிர்வாதத்தினால அவன் கை கால் முடக்கப்பட்டு கிடக்கிறான். தமிழ்ல திமிருன்னா அதுக்கு அர்த்தம் வேற, ஆனா இதுல எழுதப்பட்டது அப்படி அல்ல. இது ஒரு விதமான ஒரு வாத நோய். கை கால்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்குது. அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். ஒரு 7 வயது உள்ளவன் மரணத்துக்கு பக்கத்துல போய்கிட்டே இருக்கிறான். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க, வாராங்க, விசாரிக்கிறாங்க. நம்ம போய் பார்க்க போவல்ல, ஆனா அங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்ததிலே 4 பேருக்குள்ளே ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி ஊற்றப்பட்டது. 4 பேருக்குள்ள ஒரே விதமான சிந்தை. அவனுடைய சூழ்நிலையை பார்க்கிறான். இவனை ஏன் இயேசு கிட்ட கொண்டு போக கூடாது? இயேசு கிட்ட கொண்டு போனா இவன் நிச்சயமா எழுந்து நடப்பான். அப்படியே 4 பேர் அந்த இடத்துல ஒருமனப்பட்ட போது அந்த 4 பேர் ஐக்கியப்படுறாங்க. ஒரே இருதயம் வந்துட்டு அப்படியே படுக்கையோட தூக்கிட்டு போறாங்க. இப்ப தூக்கிட்டு எங்க போறாங்க? இயேசு இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த வீட்டுக்கு போறாங்க. கிட்ட போக முடியல, ஏராளமான ஜன கூட்டம் அப்படியே மொய்யின்னு மொய்த்து கொண்டு இருக்கு. இவங்க சோர்ந்து போகல, அப்படியே பிரயாசத்தோட கூட்டத்துக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. கட்டிலோட போயிட்டே இருக்குது. உள்ள போக முடியாது, ரொம்ப டைட்டா மக்கள் இருக்கிறாங்க. அப்படியே மேல தட்டோடுக்கே கொண்டு போனாங்க. ஓட்ட மேல பிரிக்கிறாங்க. ரொம்ப பிரயாசத்தோட கயிறை கட்டி 4 பேரும் சேர்ந்து ஒரு மனதோட கூட அப்படியே இறக்குறாங்க பாருங்க. இந்த 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. இங்க படுக்கையில கிடக்கிறவன் ஜெபம் பண்ணவே இல்லை. படுக்கையில கிடக்கிறவன் அப்படியே தான் இருக்கான். அவன் எதுவுமே இல்லை, ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறான். சரி, உங்க கூட வாரேன், அவ்வளவுதான். ஆனா விசுவாசம் படுக்கையில கிடக்கிற மனிதனுக்கு இருந்தது என்று வேதம் சொல்லல. தூக்கிட்டு போன 4 பேருக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ 4 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம்.
ஒரு பாவி பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவான். வியாதியுள்ள ஒரு மனிதன் கட்டவிழ்க்கப்படுவான். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில தனி ஜெபம், அதிகால ஜெபம், இரண்டாவது ஒரு குடும்ப ஜெபம், அந்த ஒழுங்கு, அடுத்தபடியா ஆவிக்குரிய நண்பர்கள் என்ற ஒரு ஐக்கியம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு கட்டாயமா தேவை. இதையும் கடந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில உபவாசம் என்ற ஒரு அனுபவம் தேவை. நிறைய பேருக்கு உபவாசிக்கிற பழக்கமே கிடையாது. உபவாசம் என்ற ஒரு அனுபவமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இருக்கட்டும். என்ன நீதி? அவன் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணினான். ஆண்டவரே சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும். வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணினான். 2 நாள் உபவாசிக்க வேண்டாம், 1 நாள் உபவாசிங்க. 1 நாள் உபவாசிக்க வேண்டாம், ஒரு நேரமாவது உபவாசிங்க. இந்த புது வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில எடுங்க. ஒரு தீர்மானம் தேவை. பிரியமானவர்களே, இந்த உபவாச ஜெபம் என்பது ஏன் வலிமை உள்ள ஜெபமா மாறுது? மற்ற எல்லா ஜெபத்தை விட சாதாரணமா ஆவிக்குரியவர்கள் நமக்குள்ள பேசக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு என்ன தெரியுமா? வழக்கம். நெருக்கடி வந்துட்டா, சரி நீங்க உபவாசித்தாவது ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். உபவாசம் பண்ணி ஜெபிங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி இந்த அலாரம் மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்குள்ள என்னதான் இருக்குது? ஏன், எதனால உபவாசிக்கணும்? உபவாசித்தா நம்ம பட்னியா இருந்தா தான் நம்ம ஆண்டவர் இறங்குவாரா? அது ஏன்? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் தினமும் 3 வேளை நீங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறார். ஒரு நேரம் நீங்க சாப்பிடாம ஸ்டை கடிச்சு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, என் பிள்ளை சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கா, அவளுக்கு என்னன்னு நான் போய் உடனே பார்க்கணும்னு ஆண்டவர் இறங்கி வராரு. அதுதான் உபவாசத்தின் வலிமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. அப்ப அந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. உபவாசிக்கும் போது என்ன நடக்குது? ஆவிக்குரிய மனிதன் ஆவியானவராலே பெலன் அடைகிறான். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.